கோவக்காய் எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு கோவக்காய் இந்த மாதிரி நறுக்கி அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கலர் மாறுற முடிய வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் சும்மா ஒரு கால்வாசி, ஒரு தக்காளியில் 1/4 தக்காளி போட்டிங்கன்னா போதும். தக்காளி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் போட்டுக்கோங்க. சோம்புத்தூள் போட்டு நல்லா இது மாதிரி ட்ரை ஆனதும் இறக்கிடுங்க. தக்காளி சட்னி, கோவக்காய் வறுவல்.